சின்னம்மா இல்ல பெரியம்மா இல்ல, இன்னைக்கு சின்னம்மான்னு சொல்லி நீங்க தான் சொன்னீங்க கோவத்தூர்ல. சின்னம்மா தான் எங்களுக்கு எல்லாம் தெய்வம் நீங்க. அப்புறம் கேட்ட எடப்பாடிங்கிறீங்க. ஏன்னா இதுதான் உங்க கொள்கையா? நீங்க எங்காவது நீங்களோ இந்த கண்ணை பண்ணணும் இல்ல சும்மா இதெல்லாம் பேசி இதெல்லாம் பண்ணாதீங்கன்னா தப்பா போயிடும். இன்னைக்கு பிஜேபி கூட இருந்தா யார் ஜெயிச்சிருப்பாங்கன்னு பாருங்க. சரியா? நாங்களே சொன்னோம், ஆனா நீங்க வந்து நின்று ஓட்டு கேளுங்க. நான் எம்எல்ஏ கேண்டிடேட் எப்படி வாங்குறேன், எப்படி வந்து நான் ஓட்டு கேட்கறதுன்னு கேட்டீங்க. அது உங்க தவறுங்கண்ணா. பாஜகவை விமர்சித்த அதிமுகவினருக்கு பாஜக செயலாளர் எச்சரிக்கை விடுத்த சம்பவம் தான் பரபரப்பை கிளப்பியுள்ளது. அண்மையில் சென்னை வந்த மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அதிமுக பாஜக கூட்டணியை உறுதி செய்தார். மீண்டும் பாஜக அதிமுக கூட்டணி அமைந்ததால் அதிமுகவின் மூத்த நிர்வாகிகள் பலர் அதிருப்தியில் இருப்பதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் நேற்று முன்தினம் திருப்பூரில் அதிமுக நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் பேசிய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் குணசேகரன், அதிமுக பாஜக கூட்டணி அமைந்தது வருத்தமாக இருந்தாலும் இயக்கத்தை காப்பாற்ற வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. கடந்த மக்களவைத் தேர்தலில் இதே கூட்டணி அமைந்தபோது இஸ்லாமிய சகோதரர்கள் வருத்தமடைந்து வேலை செய்ய மாட்டோம் என்றார்கள். முடிந்தவரை அதிமுகவுக்காக பணி செய்யுங்கள் என வலியுறுத்தினோம். தமிழ்நாட்டில் 39 தொகுதிகளிலும் திமுக வெற்றி பெற்று என்ன செய்தது? மத உணர்வுகளை தூண்டிவிட்டு வாக்குகளை திமுக அறுவடை செய்து கொள்கிறது என பேசியிருந்தார். அடுத்ததாக பேசிய திருப்பூர் மாநகராட்சி 44வது வார்டு கவுன்சிலர் கண்ணப்பன், அதிமுக என்ற மாபெரும் இயக்கத்தை காப்பாற்ற வேண்டிய நிர்பந்தத்தால் அதிமுக பாஜக கூட்டணி உருவாகியுள்ளது. பொதுச் செயலாளர் திடமான கூட்டணியை உருவாக்க முன்வந்துள்ளார். என் உயிர் இருக்கும் வரை இஸ்லாமிய மக்களுக்கு துணை நிற்பேன். அதிமுக இஸ்லாமியர்களுக்கு எப்போதும் துணை நிற்கும் என அறிக்கை வெளியிட வேண்டும் என பேசிக் கொண்டிருக்கும் போதே கண் கலங்கினார். இந்த நிலையில் பாஜகவுடன் கூட்டணியில் இருந்து கொண்டே பாஜகவை விமர்சித்ததாக கூறி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் குணசேகரனுக்கு எச்சரிக்கை விடுக்கும் வகையில் பாஜக செயலாளர் கார்த்திக் பேசும் வீடியோ காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஆனால் வீடியோ வெளியிட்ட அடுத்த சில மணி நேரத்தில் வீடியோவை டெலீட் செய்துள்ளார் கார்த்திக். அந்த வீடியோவில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் குணசேகரன், அண்ணா உங்களுக்குத்தான் இந்த பதிவு. நீங்கள் எதற்கும் கவலைப்பட வேண்டாம். பாஜகவுடன் கூட்டணி வைத்ததுதான் பிரச்சனை என்று நீங்கள் கூறுவது தவறு. நான் உங்களிடம் ஒன்று கேட்கிறேன். நீங்கள் 3 முறை ஜெயித்த வார்டுக்குள் இன்று 64 ஓட்டில் தோல்வியை சந்தித்தீர்கள். ஆனால் பாஜக 484 ஓட்டுகளை வாங்கியது. இதற்கு என்ன சொல்ல போறீங்க? தயவு செய்து சொல்கிறேன், பாஜக கட்சியை விமர்சிப்பதை நிறுத்திக் கொள்ளுங்கள் என எச்சரிக்கை விடுத்த சம்பவம் தான் அதிமுக நிர்வாகிகள் மத்தியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. குணசேகரன், நான் உங்கள்கிட்ட ஒன்று கேட்குறேன். நீங்கள் 3 தடவை ஜெயிச்ச வார்டுக்குள்ள இன்னைக்கு நீங்கள் எத்தனை ஓட்டை தோத்தீங்க? 64 ஓட்டில் தோக்குறீங்க. 484 ஓட்டு பாரதிய ஜனதா கட்சி வாங்குது. இதுக்கு என்ன சொல்றீங்க? ஆனா நீங்க தோத்ததுக்கும் நீங்க வந்து பேசுறதுக்கும் எந்த ஒரு தார்மீக உரிமையும் உங்களுக்கு இல்லை. ஆனால் தொடர்ந்து நீங்க பாரதிய ஜனதா கட்சியை வன்மையா நீங்க வந்து சமூக வலைதளத்தில் கண்டிக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். இது நல்லதுக்கு இல்லைங்கண்ணா. அண்ணா, கூட்டணிங்கிறது வேற. அமித்ஷாஜி, நட்டாஜி, அண்ணாமலை அண்ணன், எங்க நயினார் நாகேந்திரன் இப்போதைய தலைவர். நீங்க இவங்கெல்லாம் முடிவு பண்ணதுக்கப்புறம் நீங்க எங்காவது நீங்களோ இந்த கண்ணை பண்ணணும் இல்ல சும்மா இதெல்லாம் பேசி இதெல்லாம் பண்ணாதீங்கன்னா தப்பா போயிடும். ஆனா உங்க வாயில் அன்னைக்கே ஒன்று வந்துச்சு. சின்னம்மா இல்ல பெரியம்மா இல்ல, இன்னைக்கு சின்னம்மான்னு சொல்லி நீங்க தான் சொன்னீங்க கோவத்தூர்ல. அம்மா இல்ல, இன்னைக்கு அம்மா. சின்னம்மா தான் எங்களுக்கு எல்லாம் தெய்வம் நீங்க. அப்புறம் கேட்ட எடப்பாடிங்கிறீங்க. ஏன்னா இதுதான் உங்க கொள்கையா? தயவு செய்து சொல்றேன்னா பாரதிய ஜனதா கட்சியை நீங்க விமர்சனம் பண்றதை தவிர்த்துக்குங்க. இந்த விவகாரம் பூதாகரமாக வெடிக்க தொடங்கிய நிலையில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் குணசேகரன் மற்றும் பாஜக வடக்கு மாவட்ட தலைவர் சீனிவாசன் இருவரும் கூட்டாக சேர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து விளக்கம் அளித்துள்ளனர். இந்த நிலையில் அதிமுக பாஜக கூட்டணி பிடிக்காதவர்கள் திட்டமிட்டு வீடியோவை பரப்பி வருகின்றனர் என்றும் பாஜக மாவட்ட செயலாளர் கார்த்தி சாதாரண தொண்டரை போலதான் பேசியுள்ளார். அவர் மீது எந்தவிதமான நடவடிக்கையும் இருக்காது என பாஜக வடக்கு மாவட்ட தலைவர் சீனிவாசன் விளக்கமளித்துள்ளார்.